வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. உலகமே கொண்டாடும் இசையமைப்பாளர் ஆஸ்கர் வென்ற ஏ.ஆர். ரகுமான் இவரை மிஞ்ச எவரும் இல்லை என்ற அளவிற்கு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லக்கூடியவர். திருமண ஜோடிகளுக்கு உதாரணமாக வாழ்ந்தவர்கள் என்றால் அது ஏ.ஆர். ரகுமான் மற்றும் சாய்ரா பானுதான். கடந்த 1995 ஆண்டு மார்ச் 12ஆம் தேதி ஏ.ஆர். ரகுமான் மற்றும் சாய்ரா பானு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். தன்னுடைய சினிமா வாழ்க்கையை பாதிக்காத எளிமையான குடும்பத்தை சேர்ந்த பெண்ணை பார்க்குமாறு அம்மாவிடம் சொன்னதாகவும் இது அம்மா பார்த்து வைத்த திருமணம் என்றும் ஏ.ஆர். ரகுமானை முன்பு கூறியிருந்தார். இவர்களுக்கு கத்திஜா, ரஹிமா என்ற மகள்களும் அமீன் என்ற மகனும் இருக்கின்றனர். ஏ.ஆர். ரகுமானின் இந்த வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் முக்கிய காரணமாக இருந்தவர் சாய்ரா பானு என்று கூட சொல்லலாம். சினிமா வாழ்க்கையில் கொடிகட்டி பறந்தாலும் திருமண வாழ்க்கையில் பல கசப்பான தருணங்களை தான் இருவரும் அனுபவித்து வருகின்றனர். அதனுடைய கடைசி எல்லையான விவாகரத்து தான் ஒரே முடிவு என்ற தீர்மானத்திற்கு வந்த பிறகு சாய்ரா பானு அதிகாரப்பூர்வமாக கணவரை பிரிவதாக அறிவித்துள்ளார். இதன் மூலமாக 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துள்ளது. கணவரை பிரிந்த சாய்ரா பானு தன்னுடைய விவாகரத்துக்கான காரணத்தை கூறியிருப்பதாவது: திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் ஏ.ஆர். ரகுமானிடமிருந்து பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்துள்ளேன். இந்த முடிவானது தங்களது உறவில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க உணர்ச்சி பூர்வமான அழுத்தத்திற்கு பிறகு ஏற்பட்டது. மிகுந்த வலி மற்றும் வேதனையில்தான் இந்த முடிவை தான் எடுத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் இந்த இக்கட்டான நேரத்தில் தங்கள் நிலையை புரிந்து கொண்டு மக்கள் அனைவரும் தங்களுக்கான தனிமையை கொஞ்சம் தர வேண்டும் என்று கூறியுள்ளார். இந்நிலையில்தான் மனைவியின் இந்த விவாகரத்து அறிக்கைக்கு பிறகு மனவேதனையோடு ஏ.ஆர். ரகுமான் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் உருக்கமான பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: நாங்கள் 30 வயதை எட்டுவோம் என்று நம்பினோம். ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாகத்தான் தெரிகிறது. கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கணத்தில் நடுங்கக்கூடும். இந்த சிதைவில் இன்னும் சில துண்டுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட அதற்கான அர்த்தத்தை தேடுகிறோம். உங்களது அன்புக்கும் எங்களது தனியுரிமைக்கும் மதிப்பளித்ததற்கு நன்றி என்று கூறியுள்ளார். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் 24. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.